இரண்டாவதாக நவபாஷான சிலை நம் பழனி பாலதண்டாயுதபாணியாக அருள்பாலிக்கும் பழனி மலை மீது அருள்பாலிக்கும் தண்டாயுதபாணியாகும். அவர் முருகன் தண்டாயுதபாணியாக மகாவிஷ்ணு ரூபமாக அங்கு அருள்பாலிக்கிறார். நீங்கள் ஒன்று ஒப்பிட்டு பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையில் இருப்பவர் பெருமாள், கீழே பத்மாவதி தாயாரும் மகாலட்சுமியும் அருள்பாலிக்கின்றார்கள். அதேபோல் மலை மீது முருகன் மகாவிஷ்ணு ரூபமாக முருகன் அருள்பாலிக்கின்றார். ஆனால் பாலதண்டாயுதபாணியாக கீழே ஆவினன்குடியில் மகாலட்சுமி மற்றும் சகல ஐஸ்வர்யங்கள் வழங்கும் அருள்பாலிக்கும் இடமாக அந்த இடம் ஆவினன்குடி விளங்குகின்றது. மூன்றாவதாக பால ஈஸ்வரராக குழந்தை வேலப்பராக வடிவமைத்து பூம்பாறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலை. இந்த 3 சிலையும் மும்மூர்த்திகள் முருகனின் அம்சமாக இரகசியமாக செய்யப்பட்டது. இந்த சிலைகள் காரணம், இவர் நந்தீஸ்வரராக இருந்ததனால் சிவனுடைய அருள்நிலையை உணர்ந்து சிவன் அருளால் போகர் எனும் பேரில் சித்தராக இவர் உருப்பெற்று மும்மூர்த்திகளை முருகன் போன்று சிலைகளை வடிவமைத்து 3 இடத்தில் இவர் பிரதிஷ்டை செய்தார்.